வணக்கம். 5/1/2026 திங்கட்கிழமை. இன்றைய கடக ராசி பலன். கடக ராசியில் பிறந்தவர்களுக்கு சர்வ காரியம் ஜெயமாகும், நினைத்து நிறைவேறும் எண்ணங்கள் ஈடேறும், புதிய முயற்சிகள் கை கொடுக்கும், நல்லோருடைய ஆசியும் அரவணைப்பும் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையக்கூடும். கடகராசியில் வரக்கூடிய புனர்பூசம் 4ஆம் பாதம். வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும் போது மிக மிக கவனத்தோடு இருக்க வேண்டும். பயணத்தின் போதும் வேலை செய்யும் இடத்திலும் மிகவும் பாதுகாப்பு அவசியம் தேவை. பூசம் நினைத்து நிறைவேறும் எண்ணங்கள் ஈடேறும், புதிய முயற்சிகள் கை கொடுக்கும், நல்லோருடைய ஆசியும் அரவணைப்பும் கிடைக்கக்கூடிய நாளாக அமையக்கூடும். ஆயில்யம் சர்வ காரியம் ஜெயமாகும், அனைத்து வகையான செல்வமும் செல்வாக்கும் புகழும் வந்து சேரக்கூடிய நாள். அதே நேரம் அனைவரிடத்திலும் பக்குவத்தோடும் கவனத்தோடும் பழக வேண்டும். சிறிய சிறிய பதட்டமோ வேகமோ இல்லாமல் செயல்பட்டால் அனைத்து வகையான காரியம் ஜெயமாகும். அடுத்ததாக நம்ம காண இருப்பது சிம்ம ராசி பலன். சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு சர்வமும் ஜெயமாகும், நினைத்து நிறைவேறும் எண்ணங்கள் ஈடேறும். அதே நேரம் செய்யும் வேலையில் மட்டும் சற்று கவனத்தோடு செயல்பட வேண்டும். சிறிய சிறிய தவறுதல் பெரிய அளவுக்கான மன சங்கட்டங்களை உருவாக்கும் என்பதனால் மிகவும் கவனத்தோடு இருக்க வேண்டிய நாளாக இன்றைய நாள். மற்றபடி நினைத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும். தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய நாளாக இன்றைய நாள். ஒவ்வொரு சிக்கல்களில் இருந்து விடுபட்டு புதிய உத்வேகமும் மன தைரியமும் தன்னம்பிக்கையும் உருவாகும். அதே நேரம் செய்யும் வேலையில் மட்டும் கவனம் அவசியம் தேவைப்படும். சிம்மராசியில் வரக்கூடிய மக நட்சத்திரம். சர்வ காரியம் ஜெயமாகும், சற்று பொறுமை, செய்யும் வேலையில் கவனம் தேவை. பூரம் அனைத்து வேலையிலும் கவனத்தோடு செயல்பட்டால் சங்கடங்கள் வராமல் தவிர்க்கக்கூடும். உத்திரம் நினைத்து நிறைவேறும் எண்ணங்கள் ஈடேறும். அதே நேரம் அனைவரிடத்திலும் கவனத்தோடு இருக்க வேண்டும். செய்யும் வேளையில் பக்குவத்தோடு இருக்க வேண்டிய நாள். அடுத்ததாக நம்ம காண இருப்பது கன்னி ராசி பலன். கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கு சர்வமும் ஜெயமாகும், நினைத்து நிறைவேறும் எண்ணங்கள் ஈடேறும், புதிய முயற்சிகள் கை கொடுக்கும், நல்லோருடைய ஆசியும் அரவணைப்பும் கிடைக்கக்கூடிய நாளாக அமையக்கூடும். ஒவ்வொரு செயலிலும் வெற்றியோடு தொடங்கக்கூடிய நாள். அதே நேரம் உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரிடத்திலும் பக்குவத்தோடு பழக வேண்டும். வீண் வாக்குவாதத்தை தவிர்க்க வேண்டும். வீண் வாக்குவாதத்தினால் சிறிய சிறிய மன சங்கட்டங்கள் உருவாகும். அதை தவிர்த்தால் அனைத்து வகையான நன்மையும் வந்து சேரும், சிக்கல்கள் தீர்வாகும், நல்லோருடைய ஆசியும் அரவணைப்பும் கிடைக்கக்கூடிய நாளாக அமையக்கூடும் இன்றைய நாளில். தெய்வீக அருளும் அருள் கடாட்சமும் நிறைந்த நாள். கன்னிராசியில் வரக்கூடிய உத்திர நட்சத்திரம். அனைவரிடத்திலும் பக்குவத்தோடு பழக வேண்டும். அஸ்தம் நினைத்த காரியம் நினைத்தபடி நிறைவேறும். அதே நேரம் செய்யும் வேளையில் கவனத்தோடு இருக்க வேண்டிய நாள். சித்திரை உற்றார் உறவினர் நண்பர்களிடம் கவனத்தோடு இருந்தால் சர்வ காரியம் ஜெயமாகும், நினைத்து நிறைவேறும் எண்ணங்கள் ஈடேறக்கூடிய நாளாக அமையக்கூடும். நண்பர்களை அடுத்ததாக நம்ம காண இருப்பது துளாராசி பலன். துளாராசியில் பிறந்தவர்களுக்கு சர்வமும் ஜெயமாகும், நினைத்து நிறைவேறும் எண்ணங்கள் ஈடேறும், புதிய முயற்சிகள் கை கொடுக்கும், நல்லோருடைய ஆசியும் அரவணைப்பும் கிடைக்கும், சர்வ சிக்கல்களும் விடுபடக்கூடிய நாளாக அமையக்கூடும். அதே நேரம் வேலை செய்யும் இடத்திலும் பயணம் செய்யும் போதும் தன் பொருளை பாதுகாப்பிலும் வேலை செய்யும் போது உடல் உபாதைகள் ஏற்படாமல் இருக்க மிகவும் பாதுகாப்போடு இருக்க வேண்டிய நாளாக இன்றைய நாள். துளாராசியில் வரக்கூடிய சித்திரை நட்சத்திரம். பயணத்தின் போதும் வேலை செய்யும் இடத்திலும் கவனத்தோடு இருக்க வேண்டும். மாலை நேரத்தில் சிறப்பான பலன் வந்து சேரக்கூடிய நாளாக அமையக்கூடும். சுவாதி அனைத்து விதத்திலும் பாதுகாப்பு தேவை. விசாகம் பொறுமை நிதானம், வேலை செய்யும் இடத்திலும் கை காலில் சிறு சிறு காயங்களோ விபத்துகளோ ஏற்படாமல் இருக்க பாதுகாப்பு அவசியம் தேவைப்படும். பயணத்தின் போது கவனம் தேவை. அடுத்ததாக நம்ம காண இருப்பது விருச்சகம், தனுசு, மகரம், கும்பராசி நண்பர்களை பற்றி காண்போம். வணக்கம்.